வணக்கம். புதுவையில் 5 லட்சம் ரூபாய் கேட்டு கத்திமுனையில் கடத்தப்பட்ட மாணவனை கடத்திச் சென்ற கும்பலை போலீசார் கைது செய்து மாணவனை மீட்டனர். புதுவை கோரிமேடு தமிழக பகுதியான ஸ்ரீராம் நகர் ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த சுபத் என்பவர் குவைத்தில் வேலை பார்க்கிறார். இவரது மகன் சாகுல் 2ஆம் வகுப்பில் படிக்கிறான். நேற்று பள்ளி சென்ற சாகுலை காணவில்லை என்று தேடியபோது அதே பகுதியைச் சேர்ந்த ஜவஹர் அலி என்பவர் சாகுலின் மாமாவிடம் சாகுலை யாரோ கடத்திவிட்டதாகவும் விடுவிக்க 5 லட்சம் ரூபாய் கேட்பதாகவும் தொலைபேசியில் கூறியதாக சொன்னார். இதுகுறித்து சாகுலின் தாயார் சபீனா கோரிமேடு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாஸ் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஜவஹர் அலி சுபத் வீட்டில் நண்பனை போல் பழகி பணத்துக்காக சிறுவனை கடத்தி சுப்பையா நகரில் ஒரு வாடகை வீட்டில் அடைத்து வைத்து 5 லட்சம் ரூபாய் கேட்டு போனில் மிரட்டியதாக தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் மாற்றுடையில் சென்று வீட்டில் அடைக்கப்பட்டிருந்த சிறுவனை மீட்டனர். அப்போது தப்பி ஓட முயன்ற மணிகண்டன் மற்றும் தமிழ் செல்வன் என்பவர்களையும் மடக்கி பிடித்தனர். மேலும் சிறுவனை கடத்த பயன்படுத்தப்பட்ட கார், செல்போன், கத்தி முதலியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். இச்சம்பவத்தால் புதுவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பையன் பேர் ஷாகுல் சின்னாநகரில் படிக்கிறார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல நேற்று 4 மணிக்கு காணா போயிட்டா. அப்புறம் கூட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷனில். வந்து முன்னாள் முதல்வர் ரங்கசாமியின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 20ஆம் தேதி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அன்றைய தினமே கட்சி பதவியையும் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து ரங்கசாமியின் தீவிர ஆதரவாளரான அரசு கொறடா அங்காளனும் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து உழவர்கரை நகராட்சி தலைவர் NSJ ஜெயபால், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் சுகுமாரன், திராவிட முன்னேற்றக் கழக கவுன்சிலர் அனிபால் நேரு உள்ளிட்ட பல கவுன்சிலர்களும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் பதவியை ராஜினாமா செய்தனர். இதற்கிடையே முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமாவும் அங்காளனின் ராஜினாமாவும் பரிசீலனையில் உள்ளதாக சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் அறிவித்திருந்தார். இதனால் ரங்கசாமியிடம் மீண்டும் சமாதான முயற்சி மேற்கொள்ளப்படும் என்ற யூகம் ஏற்பட்டது. இந்த நிலையில் ரங்கசாமி மற்றும் அங்காளன் ஆகியோரின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் இன்று அறிவித்தார். இதேபோல சட்டசபை செயலாளர் சிவபிரகாசம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பிலும் ரங்கசாமி மற்றும் அங்காளன் ஆகியோரின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரங்கசாமி அடுத்த மாதம் முதல் வாரம் புதிய கட்சியை தொடங்குவார் என்று கூறப்படுகிறது. ஆல் இந்திய NR காங்கிரஸ் என்ற பெயரில் ரங்கசாமி புது கட்சியை தொடங்கி கொடியையும் அறிமுகப்படுத்துவார் என தெரிகிறது. திருவாண்டார்கோயில் அருகே கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட அரசு ஊழியர் கொலை வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். புதுவை மாநிலம் திருபுவனை தொகுதியில் உள்ள திருவண்டார்கோவில் மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் கோதண்டபாணி. 59 வயதான இவர் அங்குள்ள மத்திய அரசின் உணவு கிடங்கு பகுதியில் டேங்க் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்தார். சம்பவத்தன்று அங்குள்ள சாராய கடையில் சாராயம் குடிக்க சென்றபோது குடிபோதையில் தகராறு ஏற்பட்டு மர்ம நபரால் கல்லால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் திருபுவனை போலீசார் மதகடிப்பட்டு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் ஒரு இளைஞர் ஓட்டம் பிடித்தார். சந்தேகம் அடைந்த போலீசார் அந்த இளைஞனை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் வேலூர் அருகே உள்ள படிப்பாக்க கிராமத்தை சேர்ந்த ஆறுமுகம் மகன் ரமேஷ் என்றும் சாராய கடையில் அரசு ஊழியரை கல்லால் அடித்து கொலை செய்தது அவர்தான் என்று தெரியவந்தது. இதனை குற்றவாளியை ஒப்புக்கொண்டதால் திருபுவனை போலீசார் குற்றவாளி ரமேஷை புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுவின் மயக்கத்தால் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யும் அளவிற்கு சென்ற இந்த குற்றவாளி ரமேஷ் தனது வாழ்க்கையை மதுவினால் இழந்துள்ளார் என்பது வேதனை அளிக்கிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். என்ன சுந்தர், உள்ள வரலாமா? யார் ரவியா? வாடா வாடா. எப்படி இருக்க? உட்கார். என்னடா சந்தோஷங்க டியூஷன் போயிருக்கானா? இல்லடா, ஃபுட்பால் விளையாட போயிருக்கிறான். என்னது விளையாட போயிருக்கானா? என்னடா அது, நீயே இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிற? அவனை இந்த நேரத்துல படிக்க சொல்லாம விளையாட போயிருக்காங்கறியா? என்னடா நீ? இன்னைக்கு லீவ் நாள் தானடா, ஃப்ரீயா விளையாடிட்டு வரட்டுமா? ஆனா படிக்க வேண்டிய நேரத்துல சரியா படிச்சிடும். என்னம்மா மீனாட்சி?
நான் பாரு காலைல 6 மணிக்கு அவனை இங்கிலீஷ் டியூஷன் அனுப்புறான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்லே 2 மணி நேரம் டியூஷன் தெரியுமா? அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ். அவன் மேத்ஸ்ல ரொம்ப வீக் தெரியுமில உனக்கு. இப்ப மேத்ஸ் டியூஷன் போன பிறகு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தானாக்கா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் படுறான். அதை விட்டுட்டு நீ என்னன்னா விளையாட அனுப்பிச்சு நான் உனக்கு பண்றேன். சந்தோஷ் எந்த சப்ஜெக்ட் வீக்குன்னு சொல்லு, நானே அவன் டியூஷன்ல சேர்த்து விட்டுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பசங்க எல்லாம் தூங்க விடக்கூடாது தெரியுமா? எப்பவும் படிக்க வச்சுட்டே இருக்கணும். இப்பதான் என் பையன் 12வது ரேங்க் எடுக்கான் தெரியுமா? ஹலோ சந்தோஷ், வா வா வா. எப்படி இருக்கிற? எப்படி படிக்கிற? லாஸ்ட் எக்ஸாம் என்ன ரேங்க் நீ? ஃபர்ஸ்ட் ரேங்க் அங்கிள். அதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அங்கிள். என்ன சுந்தரம் சொல்றான்? ஆமாண்டா. நீ நடந்த ஃபுட்பால் மேட்ச்ல கூட நாங்க தான் வின்னர்ஸ். ஆமா சுந்தர், அவன் எந்த டியூஷன்ல படிக்கிறான்? ஏன்பா உனக்கு யார் சொல்லி தராங்க? எந்த டியூஷன் போலாம் இதெல்லாம் படிக்கிறேன். என்ன சுந்தர் என்ன சொல்ற இவன்? ரவிச்சந்திரா கொஞ்சம் பொறு. சந்தோஷ் ஏதோ மியூசிக் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னியா, ஞாபகம் இருக்கா? ஓடுங்க ஓடுங்க, அதை போய் பாருங்க, ஓடுங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நம்ம பிள்ளைங்க ஒன்றும் மிஷினு கிடையாது. நாம மிஷினுக்கே ரெஸ்ட் கொடுக்குன்னு நினைக்கும் போது அவங்க நம்ம பிள்ளைங்க. ஆனா நிறைய பேர் பிள்ளைங்களை பிள்ளைங்களா பார்க்காம சின்ன மனுஷனா பாக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரவி, படிப்புன்றது என்னன்னு கேட்டா ஒரு வேலைக்காகவோ சர்டிபிகேட்டுக்கோ கிடையாது. நம்ம திறமைக்கு அது ஒரு சப்போர்ட். நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ. நம்ம ஆற்றலுக்கு தான் அறிவு தேவைப்படணும், அந்த அறிவுக்கு தான் படிப்பு தேவைப்படணும். நீ இப்ப உருவாக்க வேண்டியது தரம் இல்லாத இயந்திரத்தை இல்ல, திறமையான இந்தியனை. இயற்கை தந்த ஆற்றலை கல்வியை காரணம் காட்டி கட்டுப்படுத்தாமல் நம் பிள்ளைகளிடம் எந்த ஒரு நல்ல திறமை இருந்தாலும் அதில் முன்னேற வழிவிட்டு வழிகாட்டுங்கள். எல்லோரிடமும் ஆற்றல் உண்டு, அந்த ஆற்றலுள் தான் படிப்பும் உண்டு என்று உணரும் வரை எங்கள் பயணம் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசு பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டு துவக்க விழா கல்லூரி அரங்கத்தில் முதல்வர் பிருத்திவிராஜ் தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசு பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டு துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது. புதுவை அரசு பொறியியல் கல்லூரி 1984ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் முனைவர் ராமகவுடாவின் சீரிய முயற்சியால் தொடங்கப்பட்டு பின்பு 1985ஆம் ஆண்டு புதுவை மத்திய பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் அதனுடன் இணைக்கப்பட்டது. இக்கல்லூரியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவின் துவக்க விழா இன்று கல்லூரி முதல்வர் பிருத்திவிராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் உலகின் அனைத்து முன்னணி நிறுவனங்களிலும் பல்வேறு நாடுகளில் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் வெளிநாடுகளில் பணிபுரிந்து புதுவை மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளனர். இவ்வெள்ளி விழா ஆண்டினை முன்னிட்டு இங்கு பயின்ற முன்னாள் மாணவ மாணவியர்கள் உலகில் உள்ள வெவ்வேறு நாடுகளில் இருந்து இந்த ஆண்டு முழுவதும் நடைபெற இருக்கும் வெள்ளி விழாவின் சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளனர். புதுச்சேரியில் காய்கறிகள் வரத்து அதிகரித்துள்ளதால் அதன் விலைகள் அதிரடியாக குறைந்துள்ளது. புதுவைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்பட பல மாநிலங்களிலிருந்து காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு காய்கறி வரத்து குறைவாக இருந்ததாலும் பொங்கல் பண்டிகை வந்ததாலும் காய்கறிகளின் விலை தாறுமாறாக உயர்ந்து காணப்பட்டது. அதனால் வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 40 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 40 ரூபாய்க்கும், கேரட், பீன்ஸ் 50 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் மற்றும் பச்சை மிளகாய் 40 ரூபாய்க்கும், தேங்காய் 12 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வெளி மாநிலங்களிலிருந்து காய்கறிகளின் வரத்து அதிகமாக இருப்பதால் காய்கறிகளின் விலை வெகுவாக குறைந்துள்ளது. அதன்படி வெங்காயம் கிலோ 28 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு, தக்காளி மற்றும் கத்தரிக்காய் 20 ரூபாய்க்கும், கேரட், பீன்ஸ் 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய், பச்சை மிளகாய் 25 ரூபாய்க்கும் மற்றும் தேங்காய் 7 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இது குறித்து வியாபாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உச்சத்தில் இருந்த விலை தற்பொழுது குறைந்து வருகிறது, இது மேலும் குறைய வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றனர்.
புதுவை தேங்காய்த்திட்டில் இயங்கி வரும் பச்சையப்பன் செவித்திறன் குறையுடையோர் பள்ளியின் விளையாட்டு விழா நயினார் மண்டபத்தில் உள்ள மதர் தெரேசா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. புதுவை தேங்காய்த்திட்டில் இயங்கி வரும் பச்சையப்பன் செவித்திறன் குறையுடையோர் பள்ளியின் 16ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழா நயினார் மண்டபத்தில் உள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட மதர் தெரேசா மாதிரி மேல்நிலைப் பள்ளியின் மைதானத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மதர் தெரேசா மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகி பால்ராஜ்குமார் முன்னிலை வகித்தார். மேலும் VRCயின் இணை இயக்குநர் மோகன் சிறப்புரையாற்றினார். புதுவை தாகூர் கலைக்கல்லூரி ஆங்கில உதவி பேராசிரியர் டாக்டர் சீதா மற்றும் பள்ளி முதல்வர் லலிதா நாயர், பள்ளி தலைவர் பாலையா ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் செவித்திறன் குறையுடைய மாணவர்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெற்றன. இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்றனர். புதுவையில் தொழிலாளி இறந்த சம்பவத்தால் பொதுமக்கள் சாராயக் கடையை இழுத்து மூடச் சொல்லி அடித்து நொறுக்கினர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ஊசிட்டேரியை அடுத்த பொறையூரைச் சேர்ந்தவர் காத்தவராயன் என்கின்ற சங்கர். கூலி தொழிலாளியான இவர் குடிப்பழக்கம் உள்ளவர். இவர் பொறையூரில் அனுமதியின்றி இயங்கி வரும் தனியார் சாராயக் கடையில் தினமும் குடிப்பது வழக்கம். இந்நிலையில் நேற்று அவர் இறந்தார். ஏற்கனவே அந்த பகுதி மக்கள் சாலையோரத்தில் உள்ள அந்த சாராயக் கடையை மூடச் சொல்லி பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். காவல்துறை மற்றும் கலால் துறையில் மனு கொடுத்து அனுமதியின்றி இயங்கி வரும் சாராயக் கடையை மூடச் சொல்லி கூறி வருகின்றனர். ஆனால் காவல்துறையோ கலால் துறையினரோ இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் நேற்று தொழிலாளி இறந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாராய கடைக்குள் நுழைந்து அங்கிருந்த சாராய கேன்களை அடித்து நொறுக்கினர். கடையின் கூரையை உடைத்து தரைமட்டமாக்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வில்லியனூர் போலீசார், கலால் துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறிய பின்னர் அனைவரும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.